ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாலோம் சபையின் ஆராதனையில் பங்கெடுத்த உலகெங்கிலும் இருந்து பங்கெடுக்கிற அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதரர் இயேசுவினுடைய ஐஸ்வர்யமும் ரட்சிப்பும் மாறாத கிருபையும் பரிபூரணமாய் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக. ஆமென். சரி, இன்றைய தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வைத்துக்கங்க. 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இவ்வளோதான், இந்த 2 வரி தான். ஆனால் இதுக்கான விளக்கங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது பாருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். 2 வரி தான். அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அவ்வளோதான். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வருது பாருங்கள். நாம் எதுக்காக வாழறோம்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிற இடம். இது அடிப்படை. இந்த பேசிக் லைஃப் தான் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குங்க. மனுஷாளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிற இடம். மற்றதுக்கெல்லாம் உடுத்த உடை இல்லை, அதுங்க உண்ண உணவு இருக்க இடம் தானே அப்படின்ற. அவங்களுக்கும் உடைகள் இருக்குங்க. அவங்களுடைய ரோமங்கள் உதிரும், திரும்பவும் வளரும். அவங்களுடைய முடிகள் திரும்ப கொட்டும், திரும்ப வளரும். சரிங்களா? அதால் இந்த 3 அடிப்படையில் தான் எல்லா உயிர்களும் வாழுது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிற இடம். இதை தேடி நாடி தான் நம்ம அதிகபட்ச பிரயாசம் பண்ணுறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், கொஞ்சம் நில்லுங்க. போன வாரம் சொன்னார் இல்லையா, பேதுருக்கிட்ட படவை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போ, மீன் வலையை போடு, மீன்கள் நிறைய மாட்டோன்னார் இல்லையா. அது அப்படியே நடந்தது இல்லையா. 2 படவை தனியாக மீன் வந்தது இல்லையா. இன்மைக்கான வாழ்க்கையும் நிறைவாக கிடச்சிது, மறுமைக்கான வாழ்க்கையும் நிறைவாக கிடைக்கும். அதான் 2 படகு. இயேசு சொல்கிறாரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றனுக்கு தாரும் என்று கேளுங்க. நம்மளால் அப்படி கேட்க முடியுமா? இல்லையா. நம்மளால் அப்படி வாழ முடியுமா? முதல்ல இல்லை இல்லையா. நம்முடைய சேமிப்பு இல்லாமல் வாழ முடியாது. பாருங்கள், வேதமும் சொல்லுது. ஞானி சாலமோன் சொல்கிறார், எறும்புங்களை கவனித்து பாருங்கள், மழை காலத்துக்கு வேண்டி இப்போவே அதுங்க உணவுலாம் தேடி பூமிக்குள்ளே புத்து உருவாக்கி சேமித்து வச்சுக்கோங்க. மழைக்காலம் வந்த பிறகு அந்த உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழும். அப்போது நாளைக்கான உணவை தேடி தானே வச்சுருக்குது, சேமிப்பு இருக்க தானே செய்யுது இல்லையா. எறும்புகள் ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருக்குது இல்லையா. நல்லது தானே அது சேமிப்பு இல்லையா. இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர் இல்லையா. அந்த ஞானி சாலமோனிலும் கிறிஸ்து இயேசு பெரியவர். அவர் சொல்கிறாரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை மட்டும் கேளுங்க. ஏன்? கடவுளுடைய கை பெருசு. அவர் ஒரு நாள் கொடுக்கறது நமக்கு பல நாட்களுக்கு போதுமானது இல்லையா. போதுமானதுக்கும் அதிகமானது. அப்போது அன்றன்று வேண்டிய ஆகாரத்தில் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிரும். சரி, ஏன் அன்றன்று மட்டும்தான் கேட்டு வாங்கணுமா? அப்போ அன்றாடம் சம்பாதிச்சு அன்னாடம் உழைச்சி அன்னாடம் சாப்பிடணுமா? சேமிப்பே வேண்டாமா அப்படின்றீங்களா? பாருங்கள், அவைகளுக்கு வேணால் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கலாம். மனிதர்களாகிய நமக்கு தினந்தோறும் கடவுள் இருக்கிறார். நேற்று இருந்த கடவுள் இன்று இருக்கிறார், இன்றைக்கு இருக்கிற கடவுள் நாளைக்கும் இருப்பார் இல்லையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்புறீங்களா? ஆமென். அவர்கிட்ட நாளைக்கானதை இன்றைக்கே கொடுங்க அப்படின்லாம் நீ கேட்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு நாம் இருக்கிறோமோ இல்லையா, அவர் இருக்கிறார் இல்லையா. உலகம் தோன்றிய காலம், அதுக்கு தோன்றுவதுக்கு முன்காலத்தில் இருந்து இருக்கிறார். புரியுதுங்களா? இனி எத்தனை கோடி ஆண்டுகளோ நமக்கு தெரியாது இல்லையா. நமக்கு எத்தனை பிறப்புகளோ தெரியாது. அத்தனை வரைக்கும் அவர் இருப்பார். அதே கடவுள். அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அதனால் அவர் அப்படியே இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த உயிரினங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அப்படி வச்சிருக்கிறாரு. அதுங்க மழை காலத்தில் வேறு பருவகால மாற்றத்தில் எல்லாம் அதுங்க அங்கே போய் சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ணிக்கிறது. ஆனால் மனுஷால் விசேஷமானவர். எல்லாரும் சொல்லுங்கள், மனுஷன் விசேஷமானவர். சொன்னது இயேசுநாதர். மனுஷன் விசேஷமானவன். அதனால் மனுஷன் வெறும் பிரயாசத்தினாலே வாழ்நாள் போயிடக்கூடாது.
இந்த உலகத்தை தேடி 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 உலகத்தில் உள்ளவரை தேடி தேடி அந்த பிரயாசத்திலே வாழ்க்கை போயிடக்கூடாது. தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனையை கூட்டார். அதனால் உலகப் பொருள் மேலே அதிக ஈடுபாடு வச்சு கடவுள் மேலே கொஞ்சம் அக்கறை வச்சுக்கிட்டா அது வாழ்நாளுக்கு சரியாக வராது. புரியுதுங்களா? இயேசு சொல்கிறார், 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு வேலை செய்யவே முடியாது. உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்? உலகப் பொருள் மேலே அதிக ஈடுபாடு இருக்கும்போது தேவனை அசட்டை பண்ணுவான். ஏன்னா அவன் அந்த பொருளாதாரத்தில் அதிக ஈடுபட்டு இருக்கிறதுனால, அவன் மனம் முழுக்க இந்த உலகியல்லே இருக்கிறதுனால, பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும் இல்லையா? உங்கள் பொக்கிஷம்லாம் உலகியெல்லாம் நினைக்கும் போது உங்கள் இருதயம் அங்கே தானே இருக்கும். அதனால் தேவனை அசட்டை பண்ணுவான். தேவன் மீது அதிக பற்று உள்ளவன் இந்த உலகத்தையே அசட்டை பண்ணுவான். ஏன்னா தேவன் மீது இருதயம் இருக்கிறதுனால அதுதான் என் பொக்கிஷம்னு இருப்பாங்க இல்லையா? ஆனால் 2த்துக்கும் சேர்த்து வேலை செய்ய முடியும்னா முடியாது. சாதாரணமாக பாருங்கள், வாரத்தில் 7 நாள் 6 நாள் வேலை நாள், 1 நாள் லீவ் கொடுக்குறாங்க, விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாளுக்கு நீங்கள் வேலைக்கு போனால் 2 மடங்கு சம்பளம். உண்மை தானே? எத்தனை பேர் லீவ் எடுத்துக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, 2 மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி சம்பளம் கிடைக்குதுனாக்கா அன்னைக்கு ஓய்வு நாளை விட்டுட்டு அன்றைக்கி உழைப்பு நாளாக போய்ட்றாங்க. அதனால் என்ன ஆகுனாக்கா, மறுநாள் எப்போதும் போல் வேலை செய்கிறதுனால 14 நாள் இந்த உடம்பு வேலை செய்யணும். புரியுதுங்களா? அதனால தான் கடவுள் 6 நாள் வேலை செய், 1 நாள் ஓய்வு எடுத்துக்கோ. இந்த உடம்புக்கு ஓய்வு கொடு. உடம்புக்கு மட்டும் இல்லை, உடம்பு, ஆன்மா, மனசு, உயிர், இது எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு வேணும் இல்லையா? இதையெல்லாம் யார் உருவாக்கினாரோ அவரை பற்றி அடிக்கடி நினச்சிக்கோங்க. அதுக்கு 1 நாள் ஒதுக்கிடுங்க. அப்போது இந்த தயாரித்த இந்த உடம்பு இருக்குது பார்த்தியா, மெட்டீரியலிசம், இதை சர்வீஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் 1 நாள். 6 நாள் வேலை செய்த 1 நாள் சர்வீஸ். ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், வாங்க ஷாሎም சபையின் சர்வீஸ்க்கு வாங்க. இந்த சர்வீஸில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த 6 நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஆமென். அதனால் வாரம் முழுக்க வேலை செஞ்சாலும் அதுக்கு அந்த தேவை உங்களுக்கு போதும். இயேசு சொல்கிறார், அன்றண்டு நாளுக்கு அதன் பாடு போதும். அன்றண்டு நாளைக்கு அதன் பாடு போதும். ஏன் நாளைக்காக இன்னைக்கு கவலைப்படுறீங்க? அது நாளைக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். நாளைக்கு அதே கடவுள் இருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது மோசை கூட அப்படி தாங்க சொன்னார் வனாந்தரத்தில். நீங்கள் மண்ணா எல்லாம் சேகரிச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக கொட்டுங்க. கொஞ்சமாக இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் இல்லை, நிறைய எடுத்தவனுக்கும் நிறைய இல்லை, எல்லாருக்கும் சமநிலை பிரமாணமாக ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மரக்கான் கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் சாப்பிட்டுடுங்க. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நாளைக்கு சாப்பிட்லான்னு எடுத்து வைக்காதீங்கன்னார். உண்மை தானே அது? ஆனால் அது அப்படியே கேட்டாங்களா? அந்த மக்கள் கேட்டாங்களா? இஸ்ரேல் மக்கள் கேட்டாங்களா? என்ன பண்ணாங்க? அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? புழு பூத்து போச்சு இல்லையா? அங்கே ஒரு கிளாஸ் நடந்தது, பிரமாதமான லெசன் நடத்தினார். அந்த மனாந்தரத்தில் கடைங்கள்லாம் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஃபேன்சி ஸ்டோரோ உங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. தெருவில் இருக்கிற கடை கூட கிடையாது. எல்லாம் இவங்க தான். காலையில் பொழுது வெடிஞ்சால் கர்த்தரை நினச்சா மண்ணா கொட்டும், சேமித்து எடுத்துகிட்டு போய் அதை உணவு தயார் பண்ணி காலையில் மத்தியானம் நைட்டு அதை தான் சாப்பிடணும். சாப்பிட்டு போர் அடித்தா எங்களுக்கு மீட்டு வேணும் அப்படின்னாங்களா, உடனடியே காடைகளை கொண்டு வந்து கொட்டினார். கடல் காடை வந்து கொட்டுச்சு. 31 நாள் சாப்பிட்டாங்க, தொடர்ச்சியாக சாப்பிட்டாங்க. என்னென்ன வேணுமோ அங்கே அதுதான், போய் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் இதுலேருந்து சேமித்து எடுத்து வைக்காதீங்கன்னார். இந்த லெசனில் எல்லோரும் பாஸ் ஆகிட்டு இருந்தாங்கனாக்கா வாழப்போகிற ஊருக்குள்ளே போனால் இதே எண்ணங்கள் வரும் அப்படின்னு தான். ஆனால் அதில் ஒருத்தரும் பாஸ் ஆகலை. 40 வருஷம் நடந்ததுங்க அந்த கிளாஸு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் கிளாஸ் அது. ஒருத்தரும் தேரல, எல்லாம் அங்கேயே இறந்தாங்க. உள்ளே வந்தவங்களில் அதனுடைய சிந்தனையோடு உள்ளே வந்தாங்க. ஆனால் யாரும் தேர்வார் இல்லை. இங்கே வந்தும் அவங்களுக்கு புத்தி மாறலை. சேமிப்பு, அந்த சேமிப்புக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை பிடுங்கிறது, அடிமையாக்கிறது, வேலையாளாக வைக்கிறதுன்னு ரொம்ப கொடுமையாகிட்டாங்க. அதனால தான் கிறிஸ்து வந்தார். இந்த புத்தியை மாற்றுறதுக்கு தான் கிறிஸ்து வந்தார். இப்படி சேமிக்கிறதுனால நீங்கள் அடுத்தனுடைய உழைப்பையும் அடுத்தனுடைய பொருளையும் எல்லாவற்றையும் ஏமாத்துறீங்க.
பாருங்கள், இல்லாதவங்கிட்ட ஒன்றும் இல்லாதவங்கிட்ட அவன் வறுமை தான் இருக்குது. அந்த வறுமையை பயன்படுத்தி இருக்கிறவன் எல்லா தவறையும் செய்கிறான். அவனை அடிமையாக்குறான், அவன் மனைவியை திருடுறான், அவனுடைய பொருளை வாங்குகிறான், அவனை காலம் ஃபுல்லாக அடிமையாக்குறான். அப்படி இருக்கிறவங்கள கூட 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள விடுதலை ஆக்கணும். இல்லை 49வது வருஷம் வரும்போது ஜூப்ளி ஆண்டு வந்தால் மொத்தத்தையும் அவங்கள திருப்பி அனுப்பிடணும், அதுக்கு சம்பளமும் கொடுத்து அனுப்பணுன்னாங்க. பண்ணலை. 49 வருஷம் கழிச்சு மேலே அடிமையாக்கினாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் கிறிஸ்து இயேசு வந்தார். இதுக்கு என்ன காரணம்? அன்றன்று வேண்டிய ஆகாரம் எங்களுக்கு தாரும்னு கேட்டிருந்தீங்கன்னா, அதுவே போதும்னு வாழ்ந்துருந்தீங்கன்னா, யாருமே அடிமையாக வேண்டியதில்லைங்க. ஒருத்தரும் அடிமையாக வேண்டியதில்லை. அடிமைத்தனம் எப்படி வந்தது? சேமிப்பில் தான் வந்தது. சரி, அந்த சேமிப்பை கொண்டு எல்லா நன்மைகள் செஞ்சாங்களா? இல்லை. உன்னிடத்தில் கேட்கிற எல்லாருக்கும் கொடு அப்படின்றார் இயேசுநாதர். இது மோசேக்கிட்டே இருந்தது. வட்டிக்கு கொடுக்காதீங்கன்னு இருந்தது. நிறைய சேமித்து வச்சிங்கன்னா வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வட்டிக்கு கொடுத்தாங்க, அதை காசுக்கு கொடுத்தாங்கன்னு அதுக்கு சொல்லுவாங்க. தேவாலயத்திலேயே காசு கடையை வச்சுருந்தாங்க. 10 காயின் அடக்கி வச்சுருந்தாங்கனாக்கா, நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது 1 ரூபா கமிஷன், 9 காயின் தான் தருவாங்க. அப்போ 100 ரூபா கொடுத்தா 90 காயின் தருவாங்க. சில்லற அவர் தர்மம் பண்ணுறதுக்கு இல்லையா? அப்போது பொருளாதாரத்து மேலே எவ்வளோ பற்று இருந்திருக்காங்க பாருங்கள். அதனால தான் தவறுகள் மாறாமலேயே இருந்தது. எல்லா தவறுகளும் தாராளமாக நடந்தது. கிறிஸ்து இயேசு வரும்போது என்னென்ன தவறு நடக்கக்கூடாதோ அது அத்தனையும் நடந்ததை பார்த்தார் இல்லையா? விபச்சாரம் செய்கிறத பார்த்தார், சூம்பின கையுடன், சப்பானி, குஷ்டரோகம் பிடிச்சவங்க, வியாதிப்பட்டவங்க, ஆலயத்தினுடைய வழிபாடே தவறுகளாக இருந்தது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருந்தது. இதை யார் இந்த மாதிரி கள்ளர் கொகையாகவும் பலிபீடமாக மாற்றினதுன்ற அளவுக்கு வந்துட்டு இல்லையா? அப்போ இவ்வளோத்துக்கு என்ன காரணம்னாக்கா, இந்த 3 அடிப்படை விஷயந்தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இதுக்கு அதிகபட்சமாக சேமிப்பு தான். எல்லோரும் இப்போ சேமிப்பில் இருப்பாங்க இல்லையா? வங்கி கணக்கில் இருக்கும், எஃப்டி போட்டு வச்சுருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்டு இருக்கும், எல்ஐசி இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஷேர் மார்க்கெட் இருக்கும். இதெல்லாம் எதிர்காலத்துக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம் இல்லையா? இதையெல்லாம் வாங்குகிற இந்த தேசமும் வேறு ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? அதனால் அது ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பொருளுடைய விலை கூடி சாதாரணமாக ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதை 100 ரூபா ஆக்கிறது யார் காரணம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான். யார் அதுக்கு முதலீடு போடுறாங்களோ, சேமிப்பு வைக்கிறாங்களோ, அவங்களால தான் அது கூடுது. இது அவரவருடைய உள்ளங்களில் இந்த மாற்றம் வர வரைக்கும் தேசம் மாறாது. ஆனால் கிறிஸ்து சொன்னார், அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்க. இது ஒரு வரியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே மிகப்பெரிய விசுவாசம் உள்ளடங்கி இருக்குது. யாருக்கு இந்த விசுவாசம் வரும் இல்லையா? வரணும் இல்லையா? கண்டிப்பாக வரணும். இந்த விசுவாசம் வரும்பொழுது அன்றன்றுக்கு அவர் கொடுக்குற காசு, பணம், நமக்கு தேவையானது எல்லாம் அதுவே ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு வருது இல்லையா? வரத்தான் செய்யும். அதிகபட்சமாக அதை சேமிக்க சேமிக்க இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பாருங்கள். பெரும் பணக்காரங்க செய்கிற திருமணங்களை பாருங்கள், அதை சொல்லி மாளாது. அவ்வளோ பொருளாதாரம் வீணாகவும் ஆகும். அங்கே அதிகபட்சமான ஆடம்பரமும் இருக்கும். ஒரு ஏழை வீட்டில் பார்த்திங்கனாக்கா பற்றாக்குறை இருக்கும். இயேசுநாதர் ஒரு திருமணத்துக்கு போகும்போது கூட திராட்சை ரசம் குறைவுபட்டதுங்க. ரொம்ப சாதாரண ஒரு சின்ன கல்யாணம் தான், திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஆனால் இவர் போய் அதை நிறைவாக்கி கொடுத்தார் இல்லையா? ஆனால் இன்றைக்கி தேசத்தில் பாருங்கள் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்னென்னா அந்த சேமிப்பும், அந்த சேமிப்பை கொண்டு நாம் செய்கிற விழிப்புணர்வு இல்லாத செயலும் தான். சரி, அவரவர் சேமிக்கிறதுல தேவனுக்கும் ஏழைப்பாழை மனுஷாளுக்கும் செய்கிறது நல்லது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான், அதை அவர் திருப்பி கொடுப்பார் இல்லையா? அப்போது அன்றன்று வேண்டிய ஆகாரம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த சேமிப்பு, இந்த ஏற்றத்தாழ்வு எங்கேருந்து வந்ததுனாக்கா, நாளைக்கு நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, உண்மை தானே? அதில் தானே சேமிப்பு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கு யார் கொடுப்பா? இது எங்கேருந்து கிடைக்கும்? அதனால் இன்றைக்கி கிடைக்கிறதெல்லாம் சேமித்து வைப்போன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள். வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சு சேர்த்து வச்சேன். எதை கட்டினாங்க? வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சு சேர்த்து வச்சேன். அப்புறம் இன்னொரு டீம் சொல்லும், மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி சம்பாதிச்சேன் இல்லையா?
இது மாதிரி 2 டீம் இருக்குது. எதுக்கு கிறிஸ்து அன்றன்று வேண்டிய ஆகாரம் போதுன்னா, இந்த மாடா தெரிஞ்சு ஓடா போடுவங்களும் வேஸ்ட்டு, வயிற்ற கட்டி வாயை கட்டினவங்களும் வேஸ்ட்டு. ஏன்னா அன்னன்னைக்கு வேண்டியதை நீ நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்ந்துருக்கலாமே. யாருக்கு சேர்த்து வைக்கிற? உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே. ஏன் உங்கள் பிள்ளைங்களாம் அறிவில்லாதவங்களா? அவங்களுக்கு சேமிக்க தெரியாதா? அவங்களுக்கு வாழ தெரியாதா? அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா? நீங்கள் இன்றைக்கி சம்பாதிச்சு வைக்கிறீங்கள, உங்கள் பிள்ளைக்கு மட்டும் வைக்க மாட்டேறீங்க, உங்கள் பேர பிள்ளை வரைக்கும் கொண்டு போகிறீங்க, அதுக்கு பேர பிள்ளைக்கெல்லாம் போகிறீங்க, 10 தலைமுறைக்கு போகுது இல்லையா? அப்போ அந்த 9 உங்களுக்கு அடுத்து வர எல்லா தலைமுறையில் உள்ள அத்தனை பேரும் சம்பாதிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் அதுக்கான விழிப்புணர்வு இருக்காதா? கடவுள் அவங்கள காப்பாற்ற மாட்டாரா? நீங்களே எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுப்பீங்களா? சிந்திச்சு செயல்படுவோம். இதை தான் இயேசு சொன்னார். நீ நல்லா இரு, முதல்ல நீ திருப்தியாக வாழு, உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இரு. அந்த சுகத்தை நீ இழந்துடாத. நீ சுகம் பெறவும் நீ நல்லா இருக்கவும் தான் நான் வந்திருக்கிறேன். பாருங்கள், நான் தரித்திரன் ஆனது உன் தரித்திரத்தை போக்க தான் இல்லையா? வசனங்கள் சொல்லுது. நான் காயப்பட்டதே உன்னை சுகம் பெற வைக்க தான். நான் பாவியானதே உன்னை நீதியாக்க தான். இப்படி இருக்க நீ மேலும் 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 அந்த விழிப்புணர்வு இல்லாமல் உலகியலில் போய் வாழ்ந்துடாத. கிறிஸ்துவை நேசிங்க. அப்போது இந்த சேமிக்கிற எண்ணம் எங்கேருந்து வந்தது? இது யார் மூலமாக வந்தது? கடவுள் படைக்கையிலே இப்படி தான் படைச்சாரா அப்படின்னா இல்லை. கொஞ்சம் இந்த படைப்பின் மூலக்கூறை போய் பார்ப்போம். அங்கே என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரியான உலகியல் வந்ததுன்ற ஒரு விழிப்புணர்வு வரும் பாருங்கள். திருப்பங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுக்களையும் விதை தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது என்றார். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே இவைகள்லாம் மனுஷனுக்கு தேவை என்று எண்ணி இவைகளெல்லாம் படைச்சிட்டார். விதை தரும் பூண்டுக்கள், விதை தரும் கனிமரங்கள், இவைகளெல்லாம் படைச்சிட்டார். நாம் எதையும் உற்பத்தி பண்ணணும் இல்லைங்க. அதன் ஜாதிபடியே பிறக்க கடவுதுன்னார். அதன் ஜாதிபடியே பிறக்க கடவுதுன்னார். அவைகளுக்குள்ளவே விதைகளும் வச்சுருக்காரு. செடிகளாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் நமக்கு உணவாக கொடுக்குறாரு. அந்த உணவினுடைய அடுத்த உற்பத்தி அதிலேயே வச்சுருக்கிறார், விதைகளாக. புரியுதுங்களா? இன்றைக்கி வளர்கிற எல்லா கனிமரங்களும் செடிகளும் அதுக்கான மூல விதை எங்கேருந்து வந்து கடவுள் நமக்கு வேண்டும் என்று முன்னதே தெரிஞ்சிருக்கிறார். அதனால் அவைகளுக்குள்ளே விதைகளும் மரங்களுமா வச்சிருக்கார். 30. பூமியில் மேல் உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும், பறவைகள் எல்லாவற்றுக்கும், மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் பசும் புல் பூண்டுக்களையே உணவாக கொடுத்தார். பெஸ்ட்டு ஆர்கானிக்ஸ் ஃபுட்டு, எல்லா உயிர்களுக்கும் எல்லாருக்கும் பெஸ்ட்டு ஃபுட்டு, அதில் கலப்படமே இல்லாத நல்ல உணவு கடவுள் ரெடி பண்ணி கொடுத்துட்டார். 31. தேவனாகிய கர்த்தர் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நன்றாக உள்ளதென்று ஆசீர்வதித்தார். பாருங்கள், மனுஷங்களுக்கு தேவையானதை அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். அதுவும் எப்படி? பெஸ்ட்டு ஃபுட்டு, எல்லாம் ஆர்கானிக்ஸ் ஃபுட்டு, எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக கொடுத்துட்டார். அதே நேரத்தில் இந்த உணவை உண்டு தான் மனுஷன் உயிர் வாழணுங்கிற எண்ணத்தில் அவர் செய்யலை. மனுஷனுடைய பாடியும் அப்படி கிடையாது. இந்த உணவால் உயிர் வாழற பாடி கண்டிஷன் கிடையாது. ஏன்னா அந்த மனுஷனுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசத்திலே ஜீவன் உண்டு. உணவு மூலமாக உயிர் வாழ்கிறது கிடையாது. அந்த சுவாசமே அவனுக்கு ஜீவன் இருக்கிறதுனால உணவுங்கிறது அவருடைய படைப்பின் பெருமிதத்தை காட்டுறார். அவருடைய அன்பை கொட்டி வச்சுருக்காரு. அதில் இந்த ஃபுட் ஐட்டமும் ஒன்று. எல்லா படைப்புகள்லேயும் வெளிப்புறத்தில் இருக்குது இல்லையா, அந்த படைப்பை ருசித்து பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சாப்பிடும்படியாகவும் வச்சுருந்தார். இதை சாப்பிட்டு தான் உயிர் வாழணுன்ற கண்டிஷன்லாம் இல்லைங்க. சாப்பிடாமலே உயிர் வாழ முடியும். ஆதாமுக்கு மாம்ச சரீரம் கிடையாது, அது ஒளி உடம்பு. அது உணவால் வாழ்கிறதில்ல, தேவனுடைய ஒளியால் வாழற உடம்பு. அந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தது. அந்த மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைச்சிட்டு வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு.
அப்பா நீ இந்த தோட்டத்தில் வாழறதுக்கு 2 விதமான கண்டிஷன், நான் 2 விதமான வாழ்க்கை முறை வச்சுருக்கேன். அதாவது 2 கனிகள் வச்சுருக்கிறேன். ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, ஒன்று நன்மை தீமை அறிகிற கனி. இப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனிங்கிறது என்னுடைய ஐடியாலஜியை நீ எடுத்துக்கோ. நன்மை தீமை என்பது உன்னுடைய ஐடியாலஜி. இன்னும் ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்காததுனால அவருக்கு எந்த விதமான எண்ணமும் தோன்றலை, இனி தோன்றும் அப்படிங்கிறாரு. அப்போ ஏவாள் யார்? ஏவாள்ன்றது அவனுடைய மனசு. ஆதாமுங்கிறது அறிவு, ஏவாளுங்கிறது மனம். முதல் படைப்பில் தன்னுடைய ரூபமும் சாயலும் போல படைக்கலாமான்னு சொன்ன கடவுளை அவங்கள ஆணும் பெண்ணுமா சிருஷ்டிப்போமானார். ஆண் என்பவன் அறிவாகவும் பெண் என்பவள் மனமாகவும். அந்த மனம் என்கிறது அவங்களுக்கான சுயாதீனமாக தான். உன்னுடைய விருப்பத்தின்படி நீ வாழ்ந்துக்கலாம், தன்னுடைய ரூபத்திலும் சாயல்லையும் சொல்லிட்டார். அப்படின்னா கடவுளுக்கு முந்தி போய் யாருன்னா இது சரி இது தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அவரே எல்லா ஐடியாலஜிக்கும் பொதுவானவர் இல்லையா? அந்த சாயல்படியே இந்த மனுஷனை படைத்து சுயாதீனத்தை கொடுத்துட்டார். அந்த சுயாதீனம்ங்கிறது தான் அவருடைய மனம். அந்த மனசுக்கு தான் ஏவாள்னு பேர். விளங்குதுங்களா? இது வரைக்கும் நீங்கள் இப்படி கேட்டதில்லை இல்லையா? நல்லா கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு கேட்டுக்கோங்க. ஏவாளுங்கிறவங்க மனம். முதல்ல இந்த மனம் எங்கே இருந்ததுன்னா ஆதாம்ங்கிற உடம்புக்குள்ளே தான் இருந்தது. உலகத்தின் உள்ள அனைத்துமே சிருஷ்டித்து உண்டு பண்ணும் வரைக்கும் அந்த மனம் ஆதாமுடைய உடலுக்குள்ளே தான் இருந்தது. எல்லாத்தையும் சிருஷ்டித்து உண்டு பண்ணி அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து 2 கண்டிஷன் கொடுக்குறாரு. இதையெல்லாம் ஏவாளுங்கிறவங்க ஆதாமுடைய உடம்புல தான் கேட்டுன்னு இருக்கிறாங்க, அவருடைய மனமாக கேட்டுருக்கிறாங்க. கடவுள் சொல்கிற எல்லா கண்டிஷனும் அந்த மனசுக்கு தெரியுது. ஆதாமுடைய மனம் தான் ஏவாள். கனியை நீ சாப்பிட்டினா உனக்கு மரணம் என்று ஒன்று கிடையாது, இந்த தேகத்துக்கு அழிவு என்று கிடையாது, பசிதாகம் கிடையாது. புரியுதுங்களா? இது எல்லாமே பரிபூரணத்தினால் கொடுக்கப்பட்டது. கடவுளுடைய ஜீவ சுவாசத்தினால் வந்தது. அவருடைய ரூபமும் சாயல் போல் வந்தது. அவருடைய மகிமையின் சொரூபமும் தன்மையும் இவனுக்கு சாயலாக கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அவர் தான் பிரதானம். அந்த சாயலை அதனுடைய ஒரு துளியை இவனுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த மகிமையை கொண்டு இந்த தேகம் அழியாமல் நீ நித்திய வாழ்க்கையாக இதில் வாழலான்னார். இல்லை உன்னுடைய ஐடியாலஜியில் எடுத்துக்கிட்டேனாக்கா முதல்ல மரணம்னு ஒன்று வந்துடும். அப்போ மரணம்னா ஆதாமுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா? அவன் தான் முதல் மனுஷன், அதனால் அவனுக்கு தெரியாது. மரணம்னு ஒன்று வந்துடும்னா இந்த தேகம் அழிஞ்சு போயிடும். அந்த தேகத்தை தாங்கி வாழற உயிராற்றல் உள்ளே போச்சே அது வெளியே வந்துடும். இது அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியல. அதனால் என்ன நடக்கும், அதோடைய பின்விளைவுகள் என்ன வரும்னு அவருக்கு தெரியாது. இவர் இதை கேட்டுக்கிட்ட உடனே உள்ள ஏவாளும் கேட்டுக்கிறாங்க. அந்த ஏவாளுங்கிற மனசு இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டா ஜீவ காலம் எல்லாம் நீ என்னோட இருப்ப, என்னுடைய ஐடியாலஜியை நீ பின்பற்றன்னு அர்த்தம். இல்லை நான் நன்மை தீமையை தானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் வந்துட்டின்னா அந்த நன்மை தீமை உன்னுடைய மாடலேஷனாக மாறிடும். அது உன்னுடைய பொறுப்பு. அதில் என்ன வந்தாலும் அது நீ தான் பொறுப்பு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாவற்றையும் நீயே தான் தொடங்கிக்கணும். உன்னை காப்பாற்றிக்கிறது நீ தான் பண்ணிக்கணும். உனக்கு உணவு, உடை, இருப்பிடம், வாழ்வியல் அமைப்பு, இன்றைக்கு உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாமே இந்த மாடலிசம் மனுஷ குலம் உண்டாக்கி இப்போது ஒரு ஐடியாலஜியில் வாழ்கிறமே இது எல்லாம் மனுஷனால் தன்னுடைய சுயாதீனத்தினால் உருவானது. மனுஷன் பாவமாயிட்டான்றமே இதுதான் பெரிய பாவம். ஐயோ பாவன்றமே அதுதான். ஆனால் முதல்ல எப்படி இருந்தது? தேகத்துக்கு ஒரு உடையே தேவைப்படலை. ஆதாம் நிர்வாணியாக இருந்து வெட்கப்படலையாம். அப்படின்னா அவன் தன் சரீரத்தையே பார்த்தது கிடையாது. அப்படி தான் வசனம் சொல்லுது. அவனுடைய சரீரத்தையே அவன் பார்த்ததில்லை. ஏன்னா ஒளி மகிமை மூலமாக மூடப்பட்டிருந்தது. இப்போ எப்படி பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் அதோடைய ரோமங்கள் முடிகள் மூலமாக வண்ணங்கள் மூலமாக வண்ணம் முடிகளாக இருக்குது இல்லையா? அதுங்களே அது உடம்பை பார்த்தது கிடையாது. நாம் அது உடம்பை பார்த்து அது மேலே ஆசைப்படலை. அது மேலே இருக்கிற முடிகள்லாம் அழகாக இருக்குது இல்லையா? அதை பார்த்தா அந்த விலங்குன்னு மேலே ஆசைப்படுறோம். பறவைகள் மேலே, விலங்குன் மேலே, இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்றப்ப அது முடிங்களை தான். இதை விட பன்மடங்கு விசேஷமான மனுஷன் ஒளியின் ஆடையை தரிச்சிருந்தான். அந்த ஒளி மூலமாக இருக்கும்போது தன் தேகத்தை பார்த்ததே கிடையாது. அதனால் நீ உன்னுடைய ஐடியாலஜியில் வந்தினா இதெல்லாம் வெளியே போயிடும். அப்போ எல்லாவற்றையும் நீ தான் உன்னை தயாரிச்சிக்கணும் அப்படின்னு. இது ரெண்டுமே சொல்லப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு.
இதுக்குள்ளே ஏவாளுங்கிற மனமாக உள்ளே இருந்து ஏவாள் கேட்டாங்க. ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் தோட்டத்தை நடுவில் கொண்டு வந்து, நான் 2 கனியை வச்சிருக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறிய கனியும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம். ஏன்? அதை சாப்பிட்டா நான் என்னுடைய ஐடியாலஜியை நான் திரும்ப எடுத்துக்குவேன், உன்னுடைய மனம்படி உன்னுடைய ஐடியாலஜியில் நீ வாழ்வ, அந்த வாழ்க்கை படு மோசமாக இருக்கும். ஆனால் அது அவருக்கு தெரியாது இல்லையா? அந்த வாழ்க்கையை தான் அவங்க தொடர ஆரம்பித்தாங்க. எப்போ? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவர் விழா எலும்பில் ஒரு எலும்பை எடுத்து உள்ள மனமாக இருக்கிற உருவமற்ற அந்த மனசுக்கு ஒரு உருவம் கொடுத்தார். அதுதான் பெண். ஆண் என்பவர் அறிவு, பெண் என்பவங்க மனம். இந்த மனம் என்னென்னலாம் விரும்புதோ அறிவு ஐடியாலஜியில் அதை செஞ்சு இந்த மனசுக்கிட்ட கொடுத்து அறிவும் மனசும் சேர்ந்து இந்த உலகத்தில் வாழணும். இதுதான் அந்த படைப்பினுடைய மூலக்கூறு. ஏன் அப்படி கொடுத்தாருன்னா, ஒன்றாவே வச்சுருந்துருக்கலாம்ல. ஒன்றா இருந்தால் இந்த உலகம் பழகி பெருகாது. மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டு பண்ணுவோம் என்று உள்ளே இருக்கிற ஏவாளை வெளியில் எடுத்து இந்த ஆதாமுடைய விழா எலும்புலேருந்தே அவங்களுக்கு ஒரு உடல் அமைப்பு கொடுத்தாங்க. இந்த ஆதாம் அந்த பெண்ணை பார்த்து, மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மனுஷிக்கு ஏவாள்னு நான் பேர் வைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் இவங்க தான் பேர் வச்சாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் இவங்க தான் பேர் வச்சாங்க. சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய மனசில் முதல் தோன்றின எண்ணம் என்ன தெரியுங்களா? பாருங்கள், காட்டு விலங்குகளிலே சர்ப்பமானது தந்திரம் உள்ளது இல்லையா? காட்டு விலங்குகளே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதுனாக்கா, உடனே நீங்கள் வெளியில் இருக்கிற சர்ப்பத்தை எண்ணிடாதீங்க, பாம்புகளை எண்ணிடாதீங்க. அது என்ன தந்திரம் உள்ளதுனாக்கா, அதை பார்த்தா சுருண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அதனுடைய உணவு போச்சுன்னு வச்சுங்களேன், கண்ணு மிக்கிற நேரத்தில் வேட்டையாடிடும். அதனால தான் அது தந்திரம் உள்ளது இல்லையா? அதே போல் நம்ம மனசில் ஒரு சர்ப்பம் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்குது. எதை பார்த்தாலும் அது சீறி வரும். எதை பார்த்தாலும் அதை அடையணும். அப்படி தாங்க மனம் போன போக்கில் தாங்க நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆதாமுக்கு ஏவாளை என்ன பண்ணார்? மனம் முடித்து கொடுத்தாரு. இந்த மனசை அவனுக்கு முடித்து கொடுத்தாரு. ஆனால் மனசோடு அவன் சேர்ந்தானே தவிர கடவுளோட சேரலை. இந்த மனம்ங்கிறது தனியாக ஏதோ ஏவாள்னு ஒரு பெண்ணு அப்படின்னு எண்ணிடாதீங்க. ஆதாமுடைய மனசு தான் அதுக்கு பெண் உருவம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த பெண் என்னென்னலாம் எண்ணுறாங்களோ அது ஆதாம் எண்ணினதாக தான் அர்த்தம். அவன் மனசுலேருந்து தோன்ற அந்த எண்ணத்தை அறிவுங்கிற தன் கடவுள்கிட்ட கொண்டு போய், இது மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வருது, இது சரியா தவறா, இதெல்லாம் எப்படி எனக்கு உருவாகுதுன்னு கடவுள்கிட்ட சம்பாதிச்சிருக்கணும், பேசியிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணலை. மனசுலேருந்து ஒரு எண்ணம் தோணுது. தோட்டத்துக்குள்ளே உலாவுறாங்க, ஒரு கனியை பார்க்குறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி ஒன்று இருக்குது. அதை பார்த்த உடனே எதை தொடாத நேரம் அதான் முதல்ல அவங்க பார்க்குறாங்க. ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, அதை பார்க்குறாங்க. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ளே என்ன வருதுன்னா, கடவுள் எப்படி சிந்திக்கிறாரோ அதுபோல் அவருடைய ஐடியாலஜி போல் நானும் ஒரு ஐடியாலஜியை உருவாக்கிட்டேன், நானே எல்லாவற்றையும் படைப்பேனே, கிட்டத்தட்ட நான் கடவுளாகவே மாறிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்துச்சு. வசனமே அப்படி தான் சொல்லுது. நன்மை தீமை என்னவென்று அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இனி நாம் கடவுளாக ஆகிடலான்ட்டு அந்த ஜீவ விருட்ச கனியும் அவங்க பறித்து புசிச்சிடக்கூடாதுன்னு கடவுள் அதை தடை போட்டாராம். வசனம் அப்படியே சொல்லுது. இதுக்கு அடுத்த வசனம் தொடர்ச்சியாக படித்து பாருங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடவுளே, இனிமேல் உன்னுடைய எந்த ஒத்தாசையும் எனக்கு வேணாம், இனி நானே என்னை காப்பாற்றிக்கிறேன், நானே என்னை நடத்திக்கிறேன், இந்த உலகத்தை நானே நடத்துகிறேன், இந்த உலகத்தில் என்னுடைய ஐடியாலஜியில் நான் வாழறேன் அப்படின்னு அந்த கனியை பார்த்தாங்களாம். அந்த கனி பார்வைக்கு அழகாக இருந்துதான், புசிப்புக்கு இன்பமாக இருந்ததுதான். இன்னும் அதை தொடலை, பறிக்கலை, புசிக்கலை. ஆனால் பார்வை பேச்செல்லாம் எப்படி வருது பாருங்கள், பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு இன்பமாக இருக்குதான். அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. மனமானது முதல்ல போய் அதை விரும்பி அதை பறிச்சிடணும், புசிச்சிடணும்னு எண்ணினதுனால ஆதாம் கை நீட்டி அதை பறித்து தன் வாயில் வச்சு புசிச்சிட்டான். அதை பறித்து ஏவாள் புசித்த உடனே அவங்களுக்கு மகிமை வெளியேறிச்சு. அதை பார்த்தோம், இதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு எண்ணல, இவரும் அதை பறித்து புசிச்சாராம். அப்போ என்ன ஆச்சுனாக்கா,
ஜீவன் உயிராற்றலில் கொடுத்தாரு பாருங்க ஒரு ஒலி. அவர் நாசியில் ஊதும் போது ஜீவ ஆத்மாவாக இருந்தானே, இந்த ஆத்ம ஒலி உயிர் ரெண்டுமே வெளியே போயிடுச்சு. இப்போ என்ன இருக்கிறாரு? மாம்ச மனுஷனாக நிற்கிறாரு. உடம்பை பார்த்தா மாம்சம் தெரியுது, ஒளியை காணும். தன்னுடைய நிர்வாணத்தை பார்த்து வெட்கப்பட்டு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். இலையெல்லாம் வச்சு மறைச்சிக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாராம். அதிகாலையில் தோட்டத்தில் கர்த்தர் உலாவரத்தை பார்த்து இவங்க பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். அதிகாலையில் கர்த்தர் வரார், அவருடைய சத்தத்தை கேட்டு இவர் ஒளிஞ்சிட்ருக்கிறார். ஆதாமை எங்கே இருக்கிற அப்படின்னா, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதால் மறைஞ்சிட்ருக்கிறேன்னு. சரி, கடவுளுக்கு ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாதா? தெரியும். அப்போ நிர்வாணியாக நீ இருக்கிறேன்னா, நான் புசிக்க வேண்டாங்கிற கனியை நீ புசிச்சாயோ அப்படிங்கிற. ஆமாம் புசித்தேன் அப்படின்னு சொல்லலை அவர். ஆமாம் நான் புசிச்சிட்டேன் அப்படி சொல்லலை. நீங்கள் எனக்கு ஒரு ஸ்திரீயை கொடுத்தீங்களே, அவள் தான் பறித்து கொடுத்தா நான் புசித்தேன். சாப்பிட்ட மாத்திரத்தில் எப்படி மாறுது பாருங்கள் பேச்சு, அப்படியே காட்டி கொடுக்குற புத்தி வருது. அதுதான் மனுஷன் உருவாக்கிய சுபாவம், மனுஷன் படைச்சது அதுதான். கடவுள் அன்பானவர் இல்லையா? அவர் எல்லாம் அன்பின் வித்தமாக செஞ்சார் இல்லையா? தன்னுடைய ரூபம் சாயலமாக கொடுத்து என்னுடைய ஐடியாலஜியில் இரு அப்படின்னும் போது, இல்லை என்னுடைய சொந்த ஐடியாலஜியில் இருக்கிறன உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் ஒன்றா இருக்கும்போது நான் எந்த தவறும் செய்யலை, நான் உங்களோட தான் இருந்தேன், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்க சொன்னீங்க, நான் எல்லாமே பண்ணினேன், உங்கள் பேச்சை நான் மீறவே இல்லை, நான் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற மனசுக்கு ஒரு உருவம் கொடுத்து பண்ணிங்க இல்லையா, அந்த ஏவாள் தான் பண்ண தப்பு, இது நான் தப்பு பண்ணல அப்படிங்கிறான். ஐடியாலஜி எப்படி போகுது பாருங்கள். தாங்கிற சுயம்ங்கிற கனி உள்ளே போட உடனே அறிவாற்றல் எப்படி வேலை செய்யுது, கடவுளே எம் மேலே தப்பு இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ஸ்திரீயை உருவாக்குனீங்க, அவளால் தான் இந்த பிரச்சனை வந்தது, இல்லைனா நான் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ கடவுள் அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்குறாரு, ஏன் அப்படி பண்ண அப்படி. அந்த ஸ்திரீ நான் சொல்லுதுன்னா, நான் ஒரு தப்பும் பண்ணலை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம்னா என்ன? எண்ணங்கள். அந்த மனசு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குதே, மனசுங்கிற ப்ராடக்ட் இருக்குதே, அதோட வேலை என்ன தெரியுங்களா? எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறது தான் வேலை. அந்த மனத்தொழிற்சாலையிலேருந்து என்னென்ன உருவாகுது? எண்ணங்கள் தான் உருவாகுது. என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் எண்ணங்களாக உருவாகுது இல்லையா? அதுதான் மனசனுடைய வேலையே. அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் இதை பண்ணலை, எனக்குள்ளே எண்ணங்கள் தோன்றுச்சே, அதுதான் சர்ப்பம். சர்ப்பம் மாதிரி சீறி எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்க. ஒரு சித்தர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள் நமக்கு தோன்றுதான். நம்முடைய எண்ணங்கள் 80,000 எண்ணங்கள் விதமாக தோன்றுதான். 24 மணி நேரத்தில் 80,000 எண்ணங்கள் தோன்றுதான். அப்போ இந்த மனசனுடைய வேலை என்ன? எண்ணத்தை உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலை. இந்த மனசுலேருந்து இந்த சர்ப்பங்கள் இப்படி தோன்றி வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறது? அப்போ அந்த எண்ணத்துக்கிட்ட கேட்குறார், சர்ப்பத்துக்கிட்ட கேட்குறார், நீ ஏன் இப்படி பண்ண? இப்படி ஒரு வஞ்சனையான எண்ணம் உனக்கு ஏன் வந்தது? நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். நீ சபிக்கப்பட்டிருப்ப, வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய் அப்படின்னு. இப்போது இந்த உடம்புல இருந்து கடவுளை எண்ணாமல் கடவுள் படைத்த படைப்புகள் மேலே ஆசைப்பட்டு, இது போல் இதை எல்லாத்தையும் நானும் படைப்பேன், இதெல்லாம் நான் தான் ஆட்சி செய்வேங்கிற எண்ணம் மனசுலேருந்து தோன்றியதுனால இனி உன்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. உன்னுடைய உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ பெரும் கஷ்டப்படுவ. சர்ப்பம் எப்படி வயிற்றுனால் நகர்ந்து மண்ணை திங்குதோ, அதுபோல் நீயும் உடலை காப்பாற்றிக்க நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி தான் உன் வாழ்க்கையே நடக்கும். அங்கே வந்ததுங்க இந்த பசி. சேர்த்து வைக்கிற புத்தி எங்கே வந்தது? அங்கே வந்தது இந்த பசி. இப்போது சோறு தின்னலைன்னா உயிர் வாழவே முடியாது. அப்போது சாப்பாட்டுக்காக வாழல, தேவ மகிமையில் வாழ்ந்தாங்க. இப்போது அந்த மகிமைங்கிற ஒலியெலாம் வெளியில் போனதுனால மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துடுச்சா? இந்த மரணத்திலேருந்து தன்னை காப்பாற்றிக்க என்ன பண்ணணும்னா உணவு உட்கொள்ளணும். இப்போ இந்த உணவு எல்லாம் என்ன ஆச்சுன்னா, அவர் உருவாக்கினது எல்லாம் பூமிக்கு உள்ளே போயிடுச்சு. முதல்ல எல்லாம் வெளியில் இருந்தது, கனிமரங்கள் விருட்சங்கள் எல்லாம். இப்போ எல்லாம் பூமிக்கு உள்ளே போயிடுச்சு. இவரை மண்ணை பண்படுத்தி கொத்தி நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பயிரிட்டு அது விளைச்சல் வந்து சேரத்தாங்கட்டையும் மழை காற்று அடித்து ஒரு வழி ஆக்கி வாழ்றதுக்கு தான் பெரிய கஷ்டமாகி போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, விளைச்சல் வந்துன்னு கடற்கடன் சேர்த்துக்கலாம். எப்படி எகிப்தில் சேர்த்தாங்க 7 வருஷம் பஞ்ச காலத்தில், எவ்வளோ களஞ்சியங்களை வச்சு சேர்த்தாங்க. அந்த சேர்த்ததுனால வந்த அந்த கேவலமான புத்தி யோசேப்பு என்ன பண்ணினான் பாருங்கள், தான் சொந்தக்காரங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் கூட்டி கொடுத்தான்.
அந்த சொந்த மக்களுக்கு உணவை கொடுத்து வச்ச அந்த மக்களுக்கு ஆடு கொடு, மாடு கொடு, தங்கம் கொடு, வெள்ளி கொடு, நிலத்தை கொடுன்னு கடைசியில் அந்த மக்களையே ராஜாவுக்கு அடிமையாக்கணும். இதுதான் மனுஷனுடைய சிந்தனை. அதுதான் இங்கே ஆதாமுக்கு வந்து ஆதாமுடைய சந்ததி தானே ஆகணும். அப்போ இந்த சேமிக்கிற புத்தி எங்கே வந்தது? இங்கே தான் வந்தது. இங்கேருந்து தான் எல்லா பாவங்களும் இந்த உலகம் முழுக்க தோன்றியது. இதிலிருந்து விடுதலையாக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த பிறகு எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுறார் பாருங்கள். எந்த பசியிலேருந்து மனுஷனை மாற்றணுமோ அந்த நரம்பை தொடுறார். திருப்புங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிங்க. நான் விஷயத்தை சொல்லிட்டு வரேன். பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதுக்கு? சோதனை பண்ணுறதுக்கு. இப்போது இவர் கடவுளுடைய தொண்டு செய்ய வரார் இல்லையா? முதல்ல ஆதாம் மாதிரி இருக்கிறாரா? வயிற்றுக்கும் வாய்க்கும் இதுக்கே அலையிறாரா? அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரா? அப்படிங்கிற ஒரு சோதனை நடக்குது. பரிசுத்த ஆவியின் மூலமாக வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு இரவும் பகலுமா 40 நாள் உபவாசமாக இருக்கிறார். அப்போ பசி எப்படி இருக்கும் மனுஷனுக்கு இல்லையா? இவர் தேவனுடைய குமாரனாக வந்திருக்கிறார். இது யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சதோ தெரியலையோங்க, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதோ தெரியலையோ தெரியாது. ஆனால் பிசாசானவனுக்கு நல்லா தெரியுது. அவர் முன்னாடி வந்து சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் ஆயிற்று, ஏன் பசியாக இருக்கிற? இந்த கல்லுகளை மண்ணுகளை அப்பமாகுன்னு சொல்லு, அது அப்படியே ஆகிடும், நீ சாப்பிடலாமே. சூப்பர் ஐடியா இல்லை இது? தேவனுடைய குமாரனால் இதெல்லாம் செய்ய முடியுமா? தாராளமாக செய்ய முடியும். அப்போ இந்த கல்லுகளை மண்ணுகளை அப்பமாக்கினா நீ சாப்பிடலாமே. அவர் என்னத்தம்மா சொன்னார்? இதை முதல் மனுஷனாக இருக்கும்போது ஏமாந்தாச்சு, இப்போது அப்படி ஏமாற தயாராக இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இது தாங்க அந்த உள் மனசுலேருந்து தோன்றுறது. பார்த்திங்களா? சர்ப்பம் போல் தோன்றி வந்த அந்த எண்ணம் அவருடைய எண்ணத்துலேருந்து தோன்றினதான். பிசாசுன்னு இந்த உலகத்தில் ஒன்றும் பெருசாக வெளியிலலாம் கிடையாது. அவருடைய எண்ணத்திலேயே தெய்வீகமும் இருக்குது, பிசாசும் இருக்குது. அவ்வப்போது பிசாசு தலையெடுக்கும் போது தெய்வீகத்தை கொண்டு அவைகளை விரட்ட வேண்டும். எப்படி? இயேசு மண்ணுகளை அப்பம் ஆக்கும் என்று பிசாசு சொன்ன உடனே அவர் வாயிலிருந்து என்ன வருது? மனசுலேருந்து ஒரு எண்ணம் அப்படி தோன்ற உடனே அதை எப்படி சரிப்படுத்துகிறாரு? இல்லை, தேவ வார்த்தையில் தான் பிழைப்பனே தவிர இந்த வெறும் அப்பத்தினால் மட்டும் நான் பிழைக்கிறவன் இல்லை அப்படின்னார். முடிஞ்சுதுங்களா? இப்போ புகழ், பெரிய படிப்பாளி, பெரிய தொழிலாளி, தொழிலதிபர், பணக்காரன் என்ற இந்த புகழ் ஒரு மனுஷனை கவுத்து போட்டுரும். புகழுக்கு அடிமையாகாத எந்த மனுஷனும் கிடையாது. புகழ்ச்சியை வச்சு எப்படி சோதிக்கிறானாக்கா, நீர் தான் தேவனுடைய குமாரனாச்சு, இந்த உப்பிரி மேலேருந்து கீழே குதி, தேவதூதர்கள் வந்து உங்களை தாங்கி கொள்வார்கள்னு எழுதியிருக்கிறதே. சரியாக இருக்குது பார்த்திங்களா? வசனங்கள்லாம் எப்படி படி கடவுளுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசில் இருக்கிற அந்த வசனங்கள் கரெக்டாக ஞாபகம் வரும். கடவுளை பற்றின விஷயங்கள் வசனங்கள் தான் ஞாபகம் வர மாட்டுது. என்ன பண்ண பாருங்க, பொல்லாதவன் சொல்கிறான், இந்த உப்பேரியிலேருந்து கீழே குதியேன், உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் ஒன்று தாங்கி பிடிப்பாங்கன்னு எழுதியிருக்குதாமா, சங்கீதத்தில் எழுதியிருக்குது. வசனங்கள் கரெக்டாக இருக்கு பாருங்கள். தாங்கி பிடிப்பார்களே. இவர் சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தரை நான் சோதித்து பார்க்க மாட்டேன். வசனம் எழுதி தான் இருக்குது. உண்மையிலங்க நமக்கு தெரியாமல் எவ்வளோ இடத்துல நம்மளை கடவுள் காப்பாற்றுறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். உங்கள் கண்ணில் ஒரு தூசி வந்து விழுதுன்னா நீங்கள் கண்ணை மூடுறீங்களா, இல்லை தானாக ரப்ப முடியுதா? தானாக ரப்ப முடியுது இல்லையா? நீங்களா மூடினீங்க? நீங்கள் மூடல இல்லையா? அப்போது உள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஆற்றலான கடவுள் இந்த தேகத்தை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி எடுக்கிறார். இதுலேயும் மேலே பரிசுத்தமாக வாழும்போது முழு உடலுக்கும் கடவுள் காப்பாற்றுவார் இல்லையா? அப்போது நாம் கல்லில் இடறி விழும்போது, நமக்கே தெரியாமல் விழும்போது, தேவதூதர்கள் போல் கடவுள் ஆள் அனுப்புவார், காப்பாற்றுவார். ஆனால் டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. அதை தான் இவர் சொல்கிறார், நான் சோதித்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஓ, நீ அவ்வளோ உஷாராக இருக்கிறீங்களா அப்படின்னு. சரி, நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் பாரு. இந்த ராஜ்யத்தெல்லாம் சுற்றி பார். ராஜாங்கம் எப்படி இருக்குது,
அங்கே உடைகள் எப்படி இருக்குது, உணவு எப்படி இருக்குது, இருப்பிடம் எப்படி இருக்குது. ஒரு ராஜா அரண்மனையில் எப்படி இருக்கும், ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். சாலமோனுடைய அன்றாட உணவு எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு ராஜா வாழ்க்கை அவர். நிறைய வஸ்திரங்கள், உணவுகள், வகை வகையான விலங்குகள் உணவுகள் அவருக்கு. நல்ல இருப்பிடம், பல மாளிகையெல்லாம் கட்டினார். அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதையெல்லாம் காட்டுறார். பார் இதெல்லாம். இப்போ உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதானே பிரச்சனை உனக்கு. இதெல்லாம் சுற்றி பார். இது எல்லாமே இப்போ என் கையில் இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் என் கையில் இருக்குது. எப்படி சொல்கிறேன், இந்த பொல்லாதவர்களால் உருவாக்கப்பட்டு தானே இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும். அந்த மனம் உள்ளிருந்து சொல்லுது, இதெல்லாம் இப்போ என் கண்ட்ரோலில் இருக்குது, நீ என் காலில் விழு, நான் இதை எல்லாத்தையும் உனக்கு அப்படியே கொடுத்துட்றேன். நல்ல ஐடியா இல்லை? டக்குன்னு பணக்காரனா எல்லாம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா இது. காலில் விழுந்தால் மொத்தத்தையும் கொடுத்துட்றேன்னா. ஏசு சொன்னார், அப்பால் போ சாத்தானே அப்படின்னார். இந்த விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு அந்த பரிபூரண வாழ்க்கை கிடைக்கும். இந்த விழிப்புணர்வு எப்போ வரும்னாக்கா, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னாரு. அங்கே தான் வரும், வேறு எங்கேயும் வராது. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த இடத்துல நிற்கும் பொழுது தான் எல்லாவித ஜெயமும் வந்து சேரும். இல்லைன்னா நாம் எல்லாவற்றையும் சேர்த்துருக்குறோம் பற்றி அந்த பொக்கிஷன் மீது நம் மனம் போயிடும். எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். சரியா? இயேசு சொன்னது சரியாக இருக்குதா? அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த வசனத்தை நம்ம ஜெபத்தில் வைக்கும்போது நமக்கு வேண்டியதுக்கும் போதுமானதுக்கும் அதிகமாக கொடுக்கப்படும். தாராளமாக நம்ம செலவு பண்ணலாம், தாராளமான வாழ்க்கை வாழலாம். கஞ்சத்தனமாக வாழணும்னு அவசியம் இல்லைங்க, தாராளமாக வாழலாம். அந்த அளவுக்கு கிடைக்கும். பாருங்கள், இயேசு ஒரு வீட்டில் விருந்துக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு சகோதரி பரிமள தைலம்னுங்க, அது ரொம்ப காஸ்ட்லியான தைலம், அதை உடச்சி அவர் காலில் ஊற்றி தலைமுடியில் துடைக்கிறான். அதை பார்த்த யூதாஸ்கே போகாமல் வந்துச்சு. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இதை இப்படி வீணாக்குவானே, இந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. இந்த பணம்னு வச்சு அழிஞ்சிருந்தா அவனுக்கு அப்படி தான், அதுலேயே தான் மரணம். இவர் சொன்னார், ஏழைகள் எப்போவுமே உங்கள் கூட இருப்பாங்க, நீ எப்போ வேணால் செஞ்சுக்கோ, ஆனால் இவ தேவனுடைய ஈவை பெற வந்திருக்கிறா அப்படின்னார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போகலாம் அப்படின்ட்டார். இல்லையா? ஏசுநாதர்கிட்ட காசே இல்லைங்க, ஆனால் எப்படியெல்லாம் வந்து சேருது பாருங்கள். நம்ம கூட ஒரு பெரிய சென்ட் வாங்கினா கொஞ்சம் தான் தடவிக்குவோம். அவங்க ஒரு பாட்டிலே உடைச்சி அவர் பாதத்தில் ஊற்றுறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்கள். பரிபூரணத்தின் வாழ்க்கை இல்லையா? இந்த வாசனையோட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றன்று வேண்டிய ஆகாரம் இந்த எங்களுக்கு தாரும். சரி, உலகெங்கிலும் இருந்து சாலோம் சபையின் ஆராதனையில் கலந்து இந்த தெய்வ செய்தியை கேட்ட அத்தனை அன்பர்களுக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உரித்தாகுக. உங்களுக்கு சமாதானம் உண்டுவதாக. பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்துக் கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென்.